இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் 17ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் சிறந்த இறைப்பணிக்கு மாதிரிகை. இயேசுவின் திரு இருதயமானது தன் வாழ்நாளெல்லாம் சிறந்த இறைப்பணிக்கு மாதிரிகையாய் இருந்தது. திவ்ய இயேசு தமது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவரை நோக்கி வேண்டிக் கொள்வதிலும் அவருக்கு பணி செய்து அவரை மகிமைப்படுத்துவதிலும் எவ்வளவு ஞான ஆவல் காண்பித்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை எப்படியோ அப்படியே சனிக்கிழமை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அனுசரிப்பது கடமை. நசரேத்து வீட்டில் இந்த ஓய்வு நாளை பிரமாணிக்கமாய் அனுசரித்து வந்தார்கள். தவிரவும் குறிக்கப்பட்ட நாட்களில் புனித மரியன்னை சூசேப்பரோடு திவ்ய இயேசு தமது பிதாவுக்கு ஆராதனை செலுத்தும்படி ஜெப கூடத்துக்கு அல்லது தேவாலயத்துக்கு போவார். தாமே தேவ வார்த்தையும் நித்திய ஞானவுமாய் இருந்தாலும் தேவ கற்பனைகளின் விளக்கத்துக்கு மிக கவனத்தோடும் மிக மரியாதையோடும் காது கொடுப்பார். புனிதர்களும் குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள், சுறுசுறுப்புள்ள கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய மாதிரிகையை தங்களால் ஆனவரையில் பின்பற்ற பிரயாசப்படுகிறார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருத்தல் முயற்சி செய்து தங்களை தானே ஜெயித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். திவ்ய இரட்சகருக்கு விருப்பப்படவும் அவரோடு கூட மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவுமே தங்கள் ஞான காரியங்களை எல்லாம் பிரமாணிக்கமாய் நிறைவேற்றி தேவ ஊழியத்தில் உத்தமமாய் நடந்து வருகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அடுத்த தேவ ஊழியமானது கடவுளுடைய கற்பனை. திருச்சபையின் கட்டளையை பிரமாணிக்கமாய் கடைபிடிப்பதிலும் நமது தேவ இரட்சகர் மட்டிலும் நமது அயலார் மட்டிலும் நமது விஷயமாயும் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரியாய் நிறைவேற்றுவதிலும் தான் அடங்கியிருக்கிறது. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் என்ற யோவானுடைய சிறந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதில்தான் தேவ ஊழியம் அடங்கியிருக்கிறது. ஒவ்வொருவரும் விசேஷித்த விதமாய் அனுசரிக்க வேண்டியதேதென்றால் இறைவன் மட்டில் உண்மையான பக்தி பற்றுதலை காண்பித்து தங்கள் தகுதிக்கு தேவையான புண்ணியங்களை சம்பாதிப்பதுதான். சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சில ஜபங்கள் சொல்ல தெரியுமே ஒழிய மற்றபடி நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழத் தெரியாது. ஏனென்றால் அவர்களிடத்தில் புண்ணியம் என்பது கிடையாது. தங்கள் அந்தஸ்தின் கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதில்லை. தங்கள் அதிகாரத்துக்குட்பட்டவர்கள் ஒழுங்காய் வாழ்கிறார்களா என்று கவனிப்பதும் இல்லை. தாங்கள் செய்ய வேண்டிய நன்மையை செய்வதும் இல்லை. உண்மையும் உத்தமமான தேவ இறைப்பணிக்கு விசுவாசமும் சுய பரித்தியாகவுமே அஸ்திவாரம். சுய ஒருத்தலும் நிறைந்த வாழ்வு வாழவும் சிலுவையில் உயிர்விடவும் திவ்ய இயேசு எந்த கருத்து தூண்டி ஏவினதோ அந்த எண்ணத்தோடு வாழ்கிறவர் உத்தமமான தேவ ஊழியர்கள். இவர்களை தமது உண்மையான சீடர்கள் என்று இயேசு கிறிஸ்துநாதர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உண்மையான இறைப்பணி வார்த்தைகளிலும் வீண் ஆசைகளிலும் அல்ல, செயல்களிலும் சுய ஜபத்திலும் ஒருத்தலிலுமே அடங்கி இருக்கிறது. நம்மை பின்பற்ற பிரியப்படுகிறவன் எவனும் தன்னை மறுதலித்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை பின்பற்றட்டும் என்று இயேசு கிறிஸ்துநாதர் திருவுளம் பற்றுகிறார். இந்த வார்த்தைகள் விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களுக்கும் தேவ ஊழியத்திலும் திரு இருதய அன்பிலும் பலவீனர்களுமாகிய சில கிறிஸ்தவர்களுக்கு பயத்தை உண்டாக்கலாம். ஆனால் அவர்கள் திரு இருதயத்தை தங்களுக்கு உதவியாக கூப்பிடுவார்களே ஆகில் ஆண்டவருடைய வரப்பிரசாதம் அவர்களை பலப்படுத்தும். தங்களை தானே
ஜெயிக்க கற்றுக்கொள்வார்கள். புனிதர்களின் தாராள குணத்தை பின்பற்றுவார்கள். உத்தம தேவ ஊழியத்தால் மோட்ச பாக்கியத்தை சுதந்திரித்து கொண்ட நம்மை போல் பலவீனருமாய் நமது சுபாவத்தை உடையவர்களுமாய் இருந்தார்கள். சிலருக்கு நம்முடைய வயதுதான், நம்முடைய அந்தஸ்துதான். நமக்கு வரும் சோதனைகளும் இடையூறுகளும் அவர்களுக்கும் வந்தன. ஆனால் அருட்கொடைகளுக்கு பிரமாணிக்கராய் நடந்து தங்கள் சுபாவத்தோடு இடைவிடாமல் போராடி தேவ ஊழியத்தில் நிலைத்திருந்து தங்கள் முயற்சியாலும் சுய தியாகத்தாலும் சம்பாதித்த மோட்ச பாக்கியத்தை இப்போது அனுபவிக்கிறார்கள். புனித மார்க்ரெட் மரியம்மாள் இவ்விஷயத்தில் சொல்வதாவது: தேவ ஊழியத்தில் தளராத விடாமுயற்சியும் மீட்பு அலுவலில் பின்வாங்காத தைரியமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கடைசி வரையில் நிலைத்திருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்குத்தான் மோட்சமுடி கிடைக்கும். இத்தகைய ஜெயசீலர்களில் நாமும் ஒருவராயிருக்க வேண்டிக் கொள்வோமாக. ஒவ்வொருவரிடத்திலும் தான் விசேஷ விதமாய் போராட வேண்டிய ஒரு முக்கியமான துர்க்குணம் உண்டு. சிலரிடத்தில் அது ஆங்காரமாய் இருக்கலாம், வேறு சிலரிடத்தில் அது மோகமாய் இருக்கலாம், இன்னும் சிலரிடத்திலே அது வேறு துர்க்குணமாய் இருக்கலாம். உனக்கு மிகவும் விருப்பமான இந்த விசேஷ துர்க்குணம் துவக்கத்தில் அவ்வளவு கனமானதாயும் ஆபத்துள்ளதாயும் தோன்றாதிருக்கும். எவ்வித சிந்தனை, வாக்கு, செயல்களுக்கு இடம் கொடுப்பதும் நினைத்த புத்தகத்தை வாசிப்பதும் அவ்வளவு தவறில்லை என்று நீ நினைப்பாய். இவ்வகை தகாத யோசனைகளெல்லாம் சாத்தானிடமிருந்துதான் வருகிறது. நீ ஆரம்பத்திலே தானே இந்த தீய நாட்டங்களை ஜெயிக்கலாம். இருப்பாயேயாகில் உன் ஆத்ம ஈடேற்றத்தை தடை பண்ணலாம் என்று சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். இந்த பாவ நாட்டம் சிறிது சிறிதாய் வளர்ந்து உன்னிடம் முழுதும் குடிகொண்டால் சோதனை வரும்போது நீ கட்டாயம் சாவான பாவத்தில் விழுவாய் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறது. இந்த நரகப்பேய் உன்னுடைய விசுவாசத்தையும் புத்தியையும் தடுமாறும்படி செய்து உன்னை ஆபத்தான நிலையில் நிலைநிறுத்த தன்னால் இயன்ற முயற்சி செய்யும். நாம் எதிர்த்து போராடாத ஒரே ஒரு பாவ நாட்டம் நம்மை நித்திய கேட்டுக்கு உள்ளாக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. யூதாசிடம் பண ஆசை குடிகொண்டிருந்தது. இந்த ஒரே ஆசை பற்றுதல் அவனை எந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டதென்று யாவரும் அறிவோம். இன்னும் எத்தனையோ பேர் தாங்கள் ஜெயிக்காமல் விட்ட ஒரே ஒரு துர்க்குணத்தால் நித்தியத்துக்கும் அழிவடைந்தார்கள். நம்முடைய விசுவாச குறைவும் தேவ ஊழியத்தில் நம்மிடத்தில் உள்ள பலவீனமுமே சாத்தானோடும் பாவ பாசங்களோடும் தாராள குணத்தோடு நாம் எதிர்த்து போராட நமக்கு பெரிய தடையாய் இருக்கிறது. உலக விஷயங்களில் நாம் காண்பிக்கிற விடாமுயற்சியும் தைரிய சுறுசுறுப்பும் தேவ ஊழியத்திலும் நாம் காண்பிக்கும்படி கடவுள் அருள் புரிவாராக. ஒரு வேலையை விரும்பி அல்லது செல்வ மகிமையை தேடி சில கிறிஸ்தவர்கள் ராப்பகலாய் அதே ஞாபகமாய் இருப்பார்கள். தாங்கள் விரும்புகிற காரியத்தில் வெற்றி அடையும் வரையிலும் தங்களாலான பிரயாசப்பட்டு மிக பெரிய துயரங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார்கள். திரு இருதய பக்தர்களோ வென்றால் தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமும் தாராள குணமுள்ளவர்களாய் நடக்கும்படி கிறிஸ்தவனுக்குரிய புண்ணியங்களையெல்லாம் அனுசரித்து தங்கள் கடமைகளையெல்லாம் உத்தம விதமாய் நிறைவேற்றி இயேசுவின் திரு இருதயத்தின் சித்தப்படி தாங்கள் இருக்கிற நிலையில் தங்களை புனிதப்படுத்த தினமும் தங்கள் தீர்மானங்களை புதுப்பிக்க வேண்டும். வரலாறு. பிரான்ஸ் நாட்டு பிரபுக்களில் ஒருவராகிய எல்சியா தமது அனுதின இருப்பிடமாகவும் தேவாலயமாகவும் இயேசுவின் திரு இருதயத்தை தெரிந்து கொண்டார். தமது கடமையின் நிமித்தம் ஒரு சமயம் குடும்பத்தை விட்டு பல மாத காலம்
தூரமான இடத்திற்கு சென்றிருந்த போது அவருடைய பக்தியுள்ள மனைவி அவருடைய நலனை பற்றி மிகுந்த கவலையோடு விசாரித்தாள். பிரபுவானவர் மறுமொழியாக, நீ என்னை எந்த நேரத்திலும் பார்க்க முடியும் என்ற நிலையில் இருக்கும்போது ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டுமென்று எனக்கு தெரியவில்லை. இயேசுவின் திரு இருதயம் என் வசிக்கும் இருப்பிடம் என்று உனக்கு தெரியும். நான் அங்கேதான் நாள்தோறும் வாழ்கிறேன். உனக்கு எந்த நேரம் விருப்பமோ அந்த நேரத்தில் என்னை நீ அங்கே காணலாம் என்று எழுதினார். சிந்தனை: இயேசுவின் சத்தத்தை நீ கேட்கும்போது உன் இருதயத்தை இறுகச் செய்யாதே. சில வேளை இந்த சப்தம் ஒருபோதும் திரும்ப உன் காதில் விழாது. தமக்கு சொந்தமான இருதயங்கள் சுயநலத்தில் இருந்தும் வேறு எந்த பற்றுதல் இருந்தும் விலக வேண்டுமென்று ஆராதனைக்குரிய இயேசுவின் திரு இருதயத்தின் விருப்பம். ஜெபம். இயேசுவின் இனிய திரு இருதயமே, நான் உம்மை அதிகமாய் அன்பு செய்தருளும். இப்போது அனைவரும் இணைந்து திரு இருதய ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களோடு ஜெபமாலையை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, ஊதாரியைப் போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக. அமைதியின் அரசராகிய தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கி அருளும். இவ்விதம் உலகின் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை வரை நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றைக்கும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொலியாய் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் திரு இருதய அன்பே, உமது அன்பு இதயத்தை பற்றி எரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதய திடமே, என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையை, என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசே, என்னை உம் வசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே, என் இருதயத்தை தகன பலியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னி மரியாவே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதய ஜெபமாலை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தொடக்க ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். பிற மதத்தினரால் பிரிவினை சகோதரர்கள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இறுதி ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாசுபடுத்தவும் வரம் தாரும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எலியின் எண்ணெயை உமக்கு கையளித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஏனெனில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் இந்த திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை, என் உயிரை, என் செயல்களை, எனக்கு நேரிடும் இன்ப துன்பங்களை எல்லாம் இந்த திரு இருதயத்திற்கு பாத காணிக்கையாக்குகிறேன். திவ்ய திரு இருதயத்துக்கே நான் முழுவதும் சொந்தமாயிருப்பேன். அதற்கு வருத்தம் தரக்கூடிய அனைத்தையும் முழு மனதோடு வெறுத்து தள்ளுவேன். திரு இருதயத்தின் மீது எனக்குள்ள அன்பை காட்ட என்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்வேன். இதுவே என் உறுதி மாறாத தீர்மானம். இயேசுவின் திரு இருதயமே, என் அன்புக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவல் நீரே. என் மீட்பின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை போக்கும் மருந்து நீரே. என் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு நிலையான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உம் விண்ணக தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபம் என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் இரக்கத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உம் பேரில் வைக்கிறேன். எனவே உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என்னிடம் இருந்தால் இதை உமது அன்பு தீயில் சுட்டரித்தருளும். நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க உம் தூய அன்பை என் இருதயத்தில் புதுப்பித்தருளும். உம் அடிமையாக வாழ்வதும் இறப்பதுமே என் ஒரே பேராக நான் எண்ணி இருப்பதால் என் பேரை உம் திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீ செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள்,
அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரு தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடும். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுநாதருடைய திரு இருதயத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்திலே இஸ்பிரித்து சாந்துவினால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரண்டே அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரண்டே வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஸ்நேக அக்னி சுவாலித்தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எவ்வித ஸ்துதி புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்தானமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி பிரார்த்திக்கும் சகலருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளம் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்துக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி.
எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் ஜீவனும் உத்தானமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பாவங்களின் பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய இரட்சணியமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியலும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்தை போலாகும்படி கிருபை செய்தருளும். ஜெபிப்போமாக. சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரிய குமாரனுடைய இருதயத்தையும் அவர் பாவிகளின் பேரால் உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் ஸ்துதி புகழ்ச்சியையும் கிருபையாய் பார்த்தருளும் சுவாமி. உமது இரக்கத்தை மன்றாடி கேட்பவர்களுக்கு தேவரீர் இறங்கி மன்னிப்பு கொடுத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிரித்து சாந்தவோடும் சுயஞ்சீவியராய் சதா காலமும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் உமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்து நாதர் பேரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய தேவருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். சர்வீஸ்வரன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாய் இருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஒன்றுகோள் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்து அருள்வீர் என்று நம்பி இருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவாய்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கி அருளும்.
என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவனுடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாய் இருக்கிறேன். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.